ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம தலைவர் 171 படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு பார்த்தோன்னா கூலி. ஆல்ரெடி இந்த தலைவர் 171 படத்துக்கு ஈகிள், கோல்டு, ராணா, தங்கம் அப்படின்ற டைட்டில தான் வைக்க இருக்கிறதா சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அது எல்லாம் இல்லை, இந்த படத்துக்கு கூலி அப்படின்ற டைட்டில் தான் வச்சு இருக்கோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ரிவீல் பண்ணி இருக்காரு. அண்ட் இந்த கூலி அப்படின்ற டைட்டில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு புது டைட்டிலான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆக்டர் சரத்குமாரோட நடிப்பில் 1995 வந்த படத்தோட டைட்டிலுமே கூலி தான். அதை தொடர்ந்து இந்த தலைவர் 171 படத்துக்குமே கூலி அப்படின்ற டைட்டிலை வச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட படங்களோட ஷூட்டிங்க்கு முன்னாடியே அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணுவார். அந்த வகையில் இந்த தலைவர் 171 படம் இல்லை கூலி படத்துக்குமே ரிலீஸ் பண்ணி இருக்காரு. இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் ஆர்பாரை காட்டுறாங்க. அந்த ஆர்பாரில் கோல்டு மாஃபியா நடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. லைக் தங்க பிஸ்கெட், தங்க சாமி சிலைங்க, அண்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கரன்சி அண்டு முக்கியமாக தங்க கட்டிகள் உமே காட்டப்படுது. அந்த கோல்டு எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. மேபி ஷிப்பிங் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கலாம். அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. வெளியிலேருந்து ஒருத்தன் வரான், அவனை உள்ளே விடாமல் அடித்து போடுங்கடா அப்படின்னு அந்த ஃபோன் காலில் சொல்லப்படுது. அப்போது RX-100 பைக்கோட சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. ஒருத்தன் மட்டும் வெளியே போய் பார்க்கும்போது அவனை அடித்து போடுற சவுண்டு மட்டுமே கேட்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சின்ன டோர் வழியாக நம்ம தலைவரோட கண்ணு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அண்ட் இந்த கூலி படத்தில் டைம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட போஸ்டரில் இருந்து எல்லாத்துலேயுமே வாட்சஸை தான் காட்டுறாங்க மெயினாக. அதே மாதிரி இந்த படத்தில் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டோட ஸ்டோரியுமே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தா பழைய டெலிஃபோன் அண்ட் கூலி அப்படின்ற டைட்டிலை ரிவீல் பண்ணும்போது நம்ம தலைவர் அந்த பிளேட்டை தொடச்சி காட்டுவார். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆர்பாரில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே பாஸ்ட்டை குறிப்பிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டிவி, ஸ்பீக்கர், கேமரா அண்ட் ஸ்மார்ட் போனுமே பிரசன்ட்ல காமிக்கப்படுது. ரெண்டு டைம்லைனுமே இந்த படத்துல கொண்டு போவாங்க. இந்த படத்துல கோல்டுமே ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. ஏன்னா கோல்டு தான் இந்த டீசர்ல அதிகமா காமிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு இடத்துல நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா பிசியோட கீபோர்டுமே கோல்டால செதுக்கப்பட்டு செஞ்சிருக்கோம். இந்த கூலி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கேங்ஸ்டராகவும் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா RX-100 அண்ட் வில்லனிசமான பேச்சுமே இந்த டீசர்ல இடம்பெற்றிருக்கு. மேபி கமல்ஹாசனோட நடிப்புல வந்த பழைய விக்ரம் படத்தோட கேரக்டரை இப்போ வந்த விக்ரம் படத்துல கனெக்ட் பண்ண மாதிரி நம்ம ரஜினிகாந்தோட ரங்கா படத்தோட கேரக்டரை இந்த கூலி படத்துல காமிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த படத்தோட டைலாக்கை இந்த டீசர்ல வச்சிருந்தாங்க. அதை நம்ம சூப்பர் ஸ்டாரே பேசியிருக்க மாதிரியுமே காமிக்கப்பட்டிருந்தது. நம்ம லோகேஷ் கனகராஜ் படத்தோட டீசர் எல்லாத்திலுமே ஹீரோவை தேடி தான் வில்லன் போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். லைக் விக்ரம் அண்ட் லியோ படத்தோட டீசர்லையுமே அப்படிதான் காமிக்கப்பட்டு இருந்தது. ஆனா இந்த கூலி படத்துல நம்ம தலைவர் தான் போய் வில்லனோட இடத்துல பாக்குற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த படத்துல நம்ம ஆக்டர் ரஜினிகாந்த் வில்லனா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம தலைவரோட வில்லனிசம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அந்த வகையில இந்த படத்துல ரஜினியோட வில்லனிசம பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. இதை ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த மாதிரி வருது அப்படின்றத. அது தொடர்ந்து விக்ரம் டீசரோட எண்டில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம உலகநாயகன் முடிச்சு இருப்பாரு. அதே மாதிரி லியோ படத்தோட டீசர்லயுமே பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு நம்ம விஜய் முடிச்சு இருப்பாரு. அது தொடர்ந்து இந்த படத்துக்குமே முடிச்சிடலாமா அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லி இருக்காரு. அந்த சீன் ரொம்பவே மாசா இருந்ததுன்னு தான் சொல்லணும். உலகநாயகன் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் முடிச்சிடலாமான்னு சொல்லி ஏதோ இந்த படத்துல LCU கனெக்ட் இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரதான் செய்யுது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே சொல்லிட்டாரு இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்னு. ஆனால் LCUல வந்தால் நல்லா இருக்கும் தான். ஒருவேளை LCU கனெக்ட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் பட்டனை போட்டு விடுங்க. இந்த டீசர்ல பிளாக் அண்ட் கோல்டு கலரை மெயினா காட்டி இருக்காங்க. முன்னாடி வந்த லியோ படத்தோட டீசர்லயுமே ரெட் அண்ட் ப்ளூ கலர் ஷேடை காட்டி இருப்பாங்க.
இந்த பிளாக் கலர் சேரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த படத்தில் டார்க் சீக்வன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா விக்ரம் படத்துலையுமே டார்க் சீக்வன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜோட படத்தில் எல்லாத்துலேயுமே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் எடுத்துகிட்டு போவார். ஆனால் அதெல்லாம் மாற்றிட்டு இந்த கூலி படத்தில் கோல்டு விற்று ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரியை தான் எடுத்து போகிறார் போல். அது மட்டும் இல்லாமல் இதில் மாசான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே காமிக்கப்பட்டிருக்கு. அந்த வாட்ச் சங்கிலியால் அடிக்கிற சீன்ஸ் எல்லாமே கொலை மாசாக இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம ராக்ஸ்டார் அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. டிஸ்கோ அப்படின்ற பிஜிஎம் இந்த டீசரில் இடம் பெற்றிருக்கு. இந்த மியூசிக்கை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தா தங்கமகன் படத்தில் வர பர்டிகுலர் சாங் தான் டிஸ்கோ சாங். அதுக்குன்னு நம்ம அனிருத் காப்பி பண்ணிட்டாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது அதோட ஒரிஜினல் சாங் தான். அதை ரீமிக்ஸ் பண்ணி தான் இந்த டீசரில் பிளேஸ் பண்ணி இருக்காரு நம்ம அனிருத். மொத்தத்தில் இந்த கூலி டைட்டில் ரிவீலிங் டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனோட ஃபேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது விக்ரம் படத்தில் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த கூலி படத்தோட டீசர்லேயுமே ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ண மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது படத்துலையுமே கண்டினியூ ஆகுதா அப்படின்றத. அண்ட் நீங்கள் இந்த கூலி படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசரை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.